வெல்கம் டு லைஃப் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. நம்மளுடைய சேனலில் கிம்பாக் மின்ஜான் ஃபேமிலி எபிசோட்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பேக்ரவுண்டில் எதுனாவது ஒரு சவுண்ட் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சாரி, அதுவும் இல்லாமல் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே கொஞ்சம் அப்படியே விருப்பப்பட்டு கேட்டது யூன்பின்னுடைய ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது எப்படி போகும்னா, கொஞ்சம் சாஃப்டாக, க்யூட்டாக, லவ்லியாக, அதுக்கப்புறம் செக்ஸியாக போகும். ஓகே, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் எதுவும் தேவையில்ல, நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிம்மினை தான் காட்டுறாங்க. அவர் இப்போ தான் அந்த இடத்துக்கு புதுசாக கூடி வந்திருக்காரு. ஜாப்காக அவருடைய சொந்த வீட்டிலேருந்து தனியாக இப்போ வந்திருக்காரு அப்படி சொல்லலாம். இப்போது அப்படி எல்லாமே எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. இன்றைக்கி அவருடைய ஃபர்ஸ்ட் டே. ஸோ படன்னு கிளம்பி எப்படியாவது போயிடணுண்டா வேலைக்கு, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, எதுவும் இல்லாமல் திட்டு வாங்கிடக்கூடாது லேட்டாக போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படன்னு கிளம்பி வீடெல்லாம் லாக் பண்ணிகிட்ருக்கா. அவர் வீடை லாக் பண்ணுறத பக்கத்து வீட்டில் ஒரு பர்சன் இன்னும் இதுவரையும் வீடை லாக் பண்ணுறத பார்த்ததே இல்லை, மனுஷங்களை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே வெறிக்க பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிம்மின் அதை கவனிச்சுட்டு அந்த பர்சன்கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. ஹாய், என் பேர் ஜிமின், நான் இங்கே புதுசாக கூடி வந்திருக்கேன் அப்படின்னு அவரை அப்படியே இன்ட்ரோ கொடுத்துக்க. இப்போது நம்ம அந்த பர்சனும் ஹாய், என் பேர் யூங்கி, நான் இங்கே 2 இயர்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாரு. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம ஜிம்மின் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வந்து பஸ்ஸில் தான் போவார். ஸோ அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் போக யூங்கி பைக் எடுத்துகிட்டு அவர் வேலையை பார்க்க அவர் போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜிம்மின் கரெக்டாக ஆஃபீஸை போய் ரீச் ஆகிட. இப்போ அங்கே இருக்கவங்க நம்ம ஜிம்மின் உள்ளே வந்ததுமே அவர் புதுசுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜிம்மினை கொஞ்சம் அப்படியே வெல்கம் பண்ணி அவருடைய டெஸ்க்கை அவருக்கு காட்டார். அவரும் அப்படி தேங்க் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படி டெஸ்கில் உட்காடுறாரு. சரி, வேலையை ஆரம்பிக்கிறது முன்னாடி பக்கத்தில் இருக்க கொலீக்ஸ் கிட்ட கொஞ்சம் அதை பேசி பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பர்சன் ஹெட்செட் யூஸ் பண்ணி அப்படிக்கா திரும்பிட்டு வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிம்மின் அவருடைய ஷோல்டர் மேலே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அப்படி பேச வரா. இப்போ அப்படியே பேசாமல் ஸ்டக் ஆகிட்டு, ஹாய், நீங்கள் தானே வீட்டு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படியே அவர் ஹெட்செட் அப்படியே ரிமூவ் பண்ண, ஓ, நீங்களும் இங்கே தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. உடனே நம்ம ஜிமினும், ஆமாம், நான் இங்கே தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், நீங்கள் இங்கே 2 இயர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம், நான் இங்கே 2 இயர்ஸாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி நானும் இங்கே வேலைக்குன்னு தான் வந்தேனே, நான் இங்கே வந்தே 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஓ, நான் வந்து என்னுடைய சொந்த வீட்டிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன் வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்து அப்படியே பேசிக்க ஒரு ஸ்வீட் டாக் போகுது. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ ஆஃபீஸில் லன்ச் டைம் வருதுடா. லன்ச் டைம் அப்போது எல்லாருமே வந்து காஃபி ஷாப்க்கு அந்த காஃபி அந்த கேன்டீன் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைடில் தான் போயிட்டு லன்ச்செல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அங்கே நிறைய பேர் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. பட் நம்ம யூங்கி மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காரு. அதை நம்ம ஜிமினும் பார்த்துட்டு, சரி, வந்ததுலேருந்து இவர்கிட்ட தானே போய் உட்காந்து பேசிகிட்ருக்கோம், இவர் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே ஒரு ட்ரேயில் அவருடைய சாப்பாடெலாம் செட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூங்கி முன்னாடி உட்கார. நம்ம யூங்கி பார்த்துட்டு, ஓ, எங்கே தானே, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் வெல்கம் தான் பண்ணுறாரு. அப்படி கூப்பிட்டு உட்கார சாப்பிட்றதுக்கெலாம் ஓகேன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே ஃபோனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறத யூங்கி கவனிச்சுட்டு, என்ன லவ் பண்ணுறீங்க போலையே? ஆமாம், அப்படியே சொல்லலான்னா அது வந்து நான் லவ் பண்ணுற பையனை இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு காலேஜ்லலாம் இது மாதிரி நான் அவனை எங்கேயுமே பார்த்ததில்ல. அவன் என்னை ஆன்லைனில் பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவன் என்னை கேர் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாருங்களேன், இதை பார்த்தா அவனும் லவ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படி நம்ம யூங்கி கிட்ட அப்படியே திருப்பி காட்ட, நம்ம யூங்கி அதை பார்த்துட்டு எதுவும் படிக்கலாம் இல்லை, அப்படியே பார்த்து ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போது ஜிமினும் பார்த்தீங்களா,
அவன் கேரிங்காக பேசுகிறதெல்லாம் எனக்கு எனக்குன்ற மாதிரி இருக்குது. என்னால் அந்த லவ்ன்றது வந்து அவாய்ட் பண்ணவே முடியல. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்லை. இது என்ன விதமான ஃபீலிங்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை. ஒன்ஸ் அவனை நான் நேரில் பார்த்தேன்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிவிடுவேன் தெரியுமா? ஏய், ஃபேஸே பார்த்ததில்லன்ற நீ ப்ரப்போஸ் பண்ணிடுவியா? ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்குல்ல. நீ கேட்க வேண்டிதானே என்னன்னு. லவ் பண்ணுறியா? நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை சம்திங் ப்ரப்போஸ் பண்ண வேண்டிதானே? எனக்கு பயம்ப்பா. நேரில் வந்தால் உனக்கு பயம் இல்லை, இப்போ கேட்கவே உனக்கு பயமாக இருக்கா? அதெல்லாம் அப்படி தான், நான் அப்போ பார்த்துப்பேன். எவ்வளோ பேசுகிறீங்களா? நீங்கள் லவ் பண்ணுறீங்களா யாராவது? நானா? ஆமாம், லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறீங்களா? அவங்க ஃபோட்டோ இருக்கா? இருக்குது, பட் காட்ட மாட்டேன். ஏன் காட்ட மாட்டேன்? நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க. சரி, அப்போது அவங்கள எங்கே பார்த்தீங்களான்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் மாதிரி தான், ஆன்லைனில் தான் பார்த்தேன். ஓ அப்படியா? அப்போது உங்கள் லவ் ஸ்டோரி சொல்வீங்களா? சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்ல, இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். போங்க, நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுடைய வாய்ஸும் அவருடைய வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஓஹோ, சரி, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டேன்னா கிளம்பி வா. இருங்க, எனக்கும் வெயிட் பண்ணுங்க, நானும் இன்னும் சாப்பிடல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு க்யூட்டான டாக் போக இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படி யூங்கி ஜிமின் 2 பேருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படி ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லோரும் ஒருத்தர் அப்படி பிஸியாக பார்த்துட்ருக்கா. ஒருத்தருக்கு ஒன்றும் பேசிக்கல. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஒரு 7:30 போல் ஆகுது. 7:30 ஆனதும் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு அப்படி கிளம்ப ஆரம்பிக்கா. நம்ம ஜிமினும் யூங்கியும் 2 பேருமே ஒன்றாவே தான் வராங்க கீழே இறங்கி அவங்களுடைய ஃப்ளோரில் இருந்து. அது எல்லாருமே உட்காந்து ஒரு மாதிரி, ஏய் அங்கே பாரு, ஏய் அப்படின்னு 2 பேருக்குள்ளே எதுனாவது இருக்குமோ? எனக்கு தெரியலடி, நீ வேற. ஆனால் அவன் எப்படி இவரை ஹேண்டில் பண்ணுறான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நீ இப்போ கேள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே நின்று ஒரு மாதிரி நம்ம ஜிவனை பார்த்து பேசிகிட்டே இருக்கா. பட் நம்ம ஜிவன் எதுவும் அதில் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்போது இவங்கேயும் பார்க்கிங்கு போயிட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடா. நம்ம ஜிவன் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இதில் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவருடைய ஆஃபீஸில் உள்ள ஒரு பையன் நம்ம ஜிமின் கிட்ட வந்து நிற்கிறான். பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நம்ம ஜிமினும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸில் நம்ம ஜிமின் ஏற கூடவே அந்த பையனும் ஏறிடுறான். அந்த பையன் வந்து நம்ம ஜிமின் வந்து நம்ம ஆஃபீஸோடைய ஐடியை போட்டிருக்கதை பார்த்துட்டு நம்ம ஜிமின் கிட்ட வந்து உட்கார நம்ம ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி திரும்பிக்கிறாரு. ஜன்னல் பக்கமாக திரும்பிக்கிறாரு. இப்போது அந்த பர்சன், என் பேர் டே, நானும் உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன். ஓ, நீங்கள் என் ஆஃபீஸ் தானா? சாரி, நீங்கள் ஐடி போடலையா? வேறு யாரும் நினச்சிட்டேன். நான் இந்த ஊருக்கு புதுசு. நான் இப்போ தான் இங்கே வேலைக்காக தான் வந்தேன் இங்கே. ஓஹோ அப்படியா? எனிவேஸ், என் பேர் கிம்தயம். நீ என்ன டீன்னு கூப்பிட்டுக்கலாம். ஓ, என் பேர் ஜிமின். நீ என்ன ஜிமின்னு கூப்பிடலாம். சரி. எனக்கு தெரிஞ்சு நீ யூங்கி சார்கிட்ட நல்லா அட்டாச் ஆகிட்ட போலையே. ஏன் அப்படி கேட்குறீங்க? அவர் என் பக்கத்தில் தான், என் வீட்டு பக்கத்தில் தான் அவர் வீடு. அதுவும் இல்லாமல் என்னுடைய டேபிள் பக்கத்தில் தான் அவர் டேபிளும். நான் பேசாமல் பழகாமல் இருந்தால் தப்பு இல்லையா? அப்படி இல்லை, பார்த்து இருந்துக்கோ. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அப்படின்னா அவர் இங்கே வந்து 2 இயர்ஸ் ஆகுது. அவரை இது வரைக்கும் சிரித்து நாங்கள் பார்த்ததே இல்லை தெரியுமா? இன்றைக்கி லன்ச் டைமில் உன் கூட உட்காந்து சிரிச்சிட்ட பார்த்து தான் நாங்களே, ஓ யூங்கி சாருக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்லாம் யோசித்தோம். அப்படி
ஏன் எங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறாரு, உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாருன்னு தெரில. ஹேய் இல்லைப்பா, அவர் உண்மையிலே நல்லவர். நீ வேற, அவர் எல்லாம் ஸ்வீட் தெரியுமா, அவரே இன்ட்ரோ கொடுத்துப்பாரு. எனக்கு கொடுத்தா தெரியுமா, அவரை தான் பேசினாரு, நான் பேசல. ஓஹோ, இப்படி போதா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போது நம்ம டக்குன்னு ஜிமின், நீ யாரையாவது லவ் பண்ணுற? ஏன் கேட்குற? இல்லை சும்மா கேட்டேன். ஆமாம் லவ் பண்ணுறேன். யார்? அது நான் ஆன்லைனில் எனக்கு ஒரு பர்சன் வந்து டெக்ஸ்ட் பண்ணாரா. எனக்கு முன்னாடி பேச பிடிக்கல, பட் அப்படியே போக போக நான் என்னையும் அறியாமல் என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அவர் என்னுடைய ஃபீலிங்ஸுக்கு கேர் பண்ணார், ரெஸ்பெக்ட் பண்ணார், பேச ஸ்டார்ட் பண்ணார். நல்லா பேசணும், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எப்படி இருப்பேன்னு அவருக்கு தெரியும், பட் அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. சுத்தமாக தெரியாதுன்னா அவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறேன். பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லாமல் லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் இதுவரையும் அவரை பார்த்ததே இல்லை, ஆனால் லவ் பண்ணுறேன். சரிதான். ஆனால் ஒன்று என்ன, அவனை நான் என்றைக்கு நேரில் பார்க்குறேனோ அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுவேன். நீ ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான். ஏன்? ஆமாம், நீ இவங்கிட்ட சரி இவங்க சார்கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓஹோ, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அவர் ரொம்ப ஸ்வீட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்வீட் தான். ஆஹா, உனக்கு ஸ்வீட் தான், ஆனால் எங்களுக்கு இல்லை. சரி, என்னுடைய ஷாப்பிங் வந்துருச்சு, நான் இறங்குறேன். பை பாய். பாய் பாய், பத்திரமா இருந்துக்கோ, கொத்திட்டு போயிட போகிறாரு. போ, நீ வேற, நாளைக்கு பார்க்கலாம் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் குட்டிக்கு ஒரு ஸ்வீட் டாக் போக இப்போ நம்ம ஜிமின் நேராக வீட்டுக்கு வந்துடுறாருடா. நடந்தே வந்துடுறாரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அவருக்கு வீட்டுக்கு வந்ததும் பக்கத்து வீட்டில் தான் பார்க்குறாரு. அங்கே பைக் இருக்கிறத பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே டின்னர்லாம் சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, பட் நம்ம ஜிமினுக்கு தூக்கமே வரல. அது புது இடம் அப்படின்றதுனால அவர் அப்படியே பெட்லேருந்து எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டு ஒரு கப்பில் காஃபி போட்டு காஃபியோட அப்படியே ரூஃப் டாப்க்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த நிலா வெளிச்சம், அப்படி அந்த அமைதி, சில்லுன்னு காற்று, அந்த இடத்துல அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போது டக்குன்னு அவர் ஃபோனை எடுத்து ஒரு பர்சனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஹாய், என்ன இன்றைக்கி ஃபுல்லாக நீ மெசேஜ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி உனக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போனதுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. ஆனால் பார்த்தா அவர் என் பக்கத்து வீட்டில் தான் இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வாய்ஸ் நோட் அனுப்ப. இப்போது அந்த சைட்லேருந்து அடுத்த செகண்ட் ரிப்ளை வருது. அந்த வாய்ஸ் நோட்டை ஹியர் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து மெசேஜ், ஓ அப்படியா, அப்போது நீ அந்த இடத்த அடாப்ட் பண்ணிவிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் அடுத்த வாய்ஸ் நோட்டு, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாய்ஸ் நோட் அனுப்ப. இப்போது அந்த பர்சன், நானா சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன், தூங்கலான்னு போனேன், கரெக்டாக நீ என்ன மெசேஜ் பண்ண. ஓ அப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்லை. ஆமாம், நீ தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வாய்ஸ் நோட் அனுப்ப. இப்போது ஜிமின், எங்கேருந்து நான் தூங்குறது, புதுசாக இங்கே வந்தது, எனக்கு இங்கே அடாப்ட் பண்ணிக்கவே முடியல வீட்டை, எனக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் போல், தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா. தூக்கம் வராமல் மேலே ரூஃப் டாப்பில் வந்து நின்றுட்டுருக்கேன் நான் தனியாக. ஆனால் நல்லா தான் இருக்குது, சரி தனியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். என்னாலும் பரவாயில்ல, நீ போய் தூங்கு போ, நானும் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமினும் அப்படியே அந்த வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ண. அந்த பர்சன் வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு டெக்ஸ்ட்டில் ஓகே நானும் தூங்க போகிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டெக்ஸ்ட் அனுப்பி விட்டுடுறாரு. நம்ம ஜிமினுக்கு கொஞ்சம் நேரம் இருந்து பேசுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஆக்சுவலி அந்த பர்சன் தான் அவர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறது. இப்போது அந்த பர்சன் அந்த மாரி அனுப்புனதும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நெட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்படியே அந்த காஃபி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸு, ஜிமின் என்ன தனியாக நின்றுட்டுருக்க, தூக்கம் வரலையா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். என்னன்னு திரும்பி பார்த்தா யூங்கி நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிமினும், ஏய் என்ன நீ தூங்கலையா? இல்லை, நான் இப்போ தான் டின்னரே முடித்தேன். டக்குன்னு தூங்குறதுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. படுத்தா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் காற்று வாங்கலான்னு மேலே வந்தேன். பார்த்தா நீ நிற்கிற. ஓ அப்படியா? எனக்கு புது வீடுனால டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியல. தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் மேலே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம ஜிமின் அதுமாரி சொல்லிவிட்டு நம்ம இவங்கக்கிட்ட, நீ வேணால் இங்கே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ண, உடனே வந்துடுவேன் இங்கே இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போக, இப்போது அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் கையில் இன்னொரு கப் காஃபியோடு மேலே வராரு. வந்துட்டு அந்த பக்கம் நின்றுட்டு இருந்த யூங்கியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. இப்போது குரல் கொடுக்குறாரு, யூங்கி யூங்கி எங்கே ஆளக்கணும்? யூங்கி இருக்கியா? போயிட்டானோ? நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடிலேருந்து வாய்ஸ் வருது. ஐயோ கொஞ்ச நேரத்தில் என்னை பயம் முடிச்சிட்டேன். என்ன காஃபி தலைவலிக்குதுன்னு சொன்னல, அதனால தான் போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருந்தேன். அதுக்குள்ளே நீ இந்த பக்கம் எங்கே குச்சியா? எப்படி வந்தா? அதெல்லாம் அப்படி தான். ஆமாம் 2 வீட்டுக்கு இருக்கிற தூரத்துக்கு 5 வயசு குழந்தையே குதிக்கும். ரொம்ப பீத்திக்காத. இந்தா காஃபி எப்படி கொஞ்சம் தலைவலி பரவாயில்லாமல் இருக்கும். நைட் டைமில் காஃபியா? வேண்டான்னா போ. ஏய் கொடு, என்ன நீ இப்படி பண்ணுறா? அப்படிவா வலிக்கு, இந்தா குடி, கொஞ்சம் தலைவலிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்கக்கிட்ட காஃபி கொடுக்க, இப்போது இவங்கியும் இவரும் சேர்ந்தே தான் அந்த அமைதியை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக காஃபி குடிச்சிட்ருக்கா. இப்போ ஜிமன் இவங்கக்கிட்ட, இவங்கி எங்கள் பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ இவங்கியும் திரும்ப இப்போ டக்குன்னு ஒரு செல்ஃபி எடுக்க, இப்போ இவங்கி, ஏய் எதுக்கு இப்போ ஃபோட்டோ எடுத்தா? அவனுக்கு அனுப்ப. ஏன்? இல்லை, அவன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன்னா, ஆனால் அவனுக்கு எப்படி இருப்பீங்க அப்படின்னு தெரியாதுல்ல, அதான். இதெல்லாம் பார்த்து அவன் என்கிட்ட பேசாத அப்படின்லாம் சொன்னால் நீ என்ன பண்ணுவ? சிச்சி, அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவன் ரொம்ப ஸ்வீட். ஜிவன், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு, என்ன? இல்லை, நாளையிலேருந்து 2 பேரும் சேர்ந்தே ஆஃபீஸ்க்கு போகலாமா? ஏன்? இல்லைடா, நீயும் நானும் பக்கத்தில் தான் இருக்கோம். போகிறதும் வேலைக்குன்ற போகிறது ஆஃபீஸும் ஒரே ஆஃபீஸ் தான். பக்கத்தில் இருந்து நல்லா பேசிகிட்ருக்கோம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலன்னா எப்படி? அதான் கேட்டேன், ஒன்றா போகலாமா அப்படின்னு. சரி போகலாமே. சரி, அப்போது நீ என்ன பண்ணுற, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுண்ணே. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், வேலை இருக்குது, அதனால தான். சரி போயிடலாம். சரி, நீ இப்போ போ, எனக்கும் தூக்கம் வருது, நானும் போகிறேன். எப்படி போவேன்? எப்படிக்கா போ, படிக்கட்டு இறங்கி போ. ஆமாம் போ, நான் இப்போ எப்படி வந்தேன்னா அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படிக்கா காஃபி கப்பை கொடுத்துட்டு அப்படிக்கா எகிரி குடிச்சு போகிறத பார்த்து ஜிமன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அவரும் போய் படுத்து தூங்கிடுறாருடா. வீட்டுக்குள்ளே போன உடனே ஜிமன் நம்ம யூங்கி கூட எடுத்த ஃபோட்டோவை அவருடைய ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு இப்போது அவர் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. நான் சொன்னேன்ல, யுங்கி என் பக்கத்து வீட்டில் இருக்கான், என் கூட ஒன்றா வேலை பார்க்குறான்ட்டு, இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே தூங்கிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது ஜிமன் யூங்கி 2 பேருமே நல்லா கிளம்பி இப்போது ஆஃபீஸ்க்கெல்லாம் ரெடி ஆகிடுறாங்க. இப்போ 2 பேருமே ஒன்றாவே யூங்கி பைக்லேயே ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி பைக்கை எடுக்க ஜிமனும் பின்னாடி ஏறி உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ யூங்கி ஜிமனை கூப்பிடுறாரு. ஜிமன், சொல்லு. இல்லை, நேற்று ஃபோட்டோ எடுத்தோம்ல? ஆமாம், அதை அவனுக்கு சென்ட் பண்ணியா? சென்ட் பண்ணனே. என்ன சொன்னான்? அந்த பைத்தியம் ஒன்று ஏஞ்சிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு ரிப்ளை காணும், தூங்கிட்டுருக்குது அப்படின்னு சொன்னதும் யூங்கி அப்படியே சிரிக்கா. இப்போ ஜிமன் யூங்கியோட ஷோல்டரில் அப்படியே ஒரு தட்டிட்டு, இப்போ எதுக்கு நீ சிரிச்ச? ஆமாம், நீ தான் பைத்தியம்னா அவனு. ஏய், எங்கே பாரு,
நான் தான் பைத்தியம்லாம் சொல்லுவேன், நீலாம் சொல்லக்கூடாது. குத்திடுவேன். வண்டியை பார்த்து விட்டா. ஆ, சரி சரி. ஆனால் என்ன ஒரு விஷயம். என்ன? எனக்கு சென்ட் பண்ண அந்த ஃபோட்டோவை. ஏன்? ஏன் ஆளுக்கு நான் சென்ட் பண்ண வேணாமா? ஆஹா, உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு போலையே. ஸ்ட்ரிக்ட்டுன்னு இல்லை, கொஞ்சம் அதிகமாக ஜெலஸு, பொசசிவ்னஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக வரும். அதான் அவள்கிட்ட இதை அனுப்பி நான் வெறுப்பேற்ற போகிறேன். பாடுறா, நீயா இதெல்லாம்? டே சொன்னதுக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. டே சொன்னானா? என்ன சொன்னாவன்? அது வந்து நீ சரியான சிடுமூஞ்சின்னு சொன்னான். எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டேயும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான்னு சொன்னான். அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உருன்னு இருப்பான்னு சொன்னான் தெரியுமா? நீ சரியான சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் அப்படியா சொன்னான்? ஆமாம், அப்படி தான் சொன்னான். நான் போய் அவனை பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்காதா? அவன் என் ஃப்ரெண்டோடைய ஆள் தான், நான் அவனை பார்த்துக்கிறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைப்பா. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இப்படி இப்போது ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிடுறாங்கடா. இப்போது 2 பேரும் ஒன்றாவே மேலே போக, இப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே திரும்பியும் ஒரு மாதிரி பேசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது நம்ம யூங்கி அவருடைய டெஸ்கில் போய் உட்காந்துட்டு அவர் வழக்கம் போல் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவர் பாட்டுன்னு வேலையை பார்த்துட்ருக்கா. இப்போது யூங்கி அதுமாரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்காம இப்போ நம்ம ஜிமன் பக்கத்தில் இன்னொரு பையன் ஒரு 2 பெஞ்சு தள்ளி நின்று வேலை பார்த்துட்ருக்கான். அவன்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்ல, இப்போ அவன் உடனே திரும்பிட்டு குட் மார்னிங் சார், எதனால ஹெல்ப் வேணுமா? சாரெல்லாம் கூப்பிட வேண்டாம் சார், சிஇஓட க்ளோஸாக இருக்கீங்க, உங்களை எப்படி சார் சார்லாம் கூப்பிடாம? சிஇஓவா சார்? நீங்கள் அவர் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, எந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? முதல்ல நீ சார்ன்னு கூப்பிட்றத நிப்பாட்டு. சிஇஓன்னு ஏதோ சொன்னியே, என்னது அது? இல்லை சார், என் பேர் ஜின், நான் இங்கே 1 இயராக வேலை பார்க்குறேன். நான் இங்கே வரும்போது யோகி சார் தான் சிஇஓவாக இருந்தார். நீங்கள் வர்றதுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் இந்த டெஸ்கில் உட்காந்துட்டு இருந்த ஜேகேவை வந்து அவருடைய சிஇஓ வேலைக்கு இது பண்ணிவிட்டு, இந்த கொலீக்ஸ்லாம் என்ன தான் வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு சார். இப்போது அவருடைய டீலிங்ஸ், அப்ராட் வேலை எல்லாமே ஜேகே தான் பார்த்துக்கிறாரு. ஜேகேவா? அது வந்து சார், இப்போ சுகா உட்காந்துட்ருக்கிறது ஜேகேவோட ப்ளேஸ், நீங்கள் உட்காந்துட்ருக்கிறது டீயோட ப்ளேஸ். ஓ, அப்படின்னா டீவோட ஆமாம் சார், டீவும் ஜேகேவும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் பாவம் இவர் இப்படி பண்ணி பிரித்து வச்சிட்டாரு. இப்போ ஜேகே சார் அப்ராடில் இருக்கார். ஓஹோ, ஆனால் டீயை இதை முன்னாடி சொல்லுங்கள். சரி பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட சொல்லிவிட்டு அவர் இப்போது நேராக டீ கிட்ட தான் போகிறாரு. டீக்கிட்ட போயிட்டு அவருடைய டெஸ்கில் ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே கை கட்டி நின்று டீவை பார்த்து முறைக்கா, ஹாய் ஜிமன், குட் மார்னிங்டா, எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்ல? பர்சனலாக பேசணும். என்ன பர்சனல்னு சொல்கிறான்? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை கேண்டீன் சைடில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு, இப்போ சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஜிமினும், ஏன் என்கிட்ட நீ போய் சொன்ன? போய் சொன்னேண்ணா? நான் என்ன போய் சொன்னேன்? யூங்கி இங்கே ஒர்க் பண்ண வந்து 2 இயர்ஸ் ஆச்சுன்னு ஏன் போய் சொன்னேன்? ஆமாப்பா, உண்மையிலே அவர் வந்து 2 இயர்ஸ் தான் ஆச்சு. என்ன போமாப்பா, அவன் இங்கே சிஇஓவாக இருந்திருக்கான்னு ஏன் நீ சொல்லவே இல்லை? ஐயோ போச்சு, பிளான் ஊற்றிக்கிச்சு போலியே. ஐயோ, இந்த யோகிக்கிட்ட இருந்து எனக்கு கொண்டுருவான். இந்த ஜேகே மடையாக இருக்கானே, பிளானை ஒழுங்காக போடணும் போல. ஆமாம், உனக்கு இதை யார் சொன்னது? சின்னதாக சொன்னான். சின்ன
ஐயோ! இந்த ஆரம் மண்டைய உடைக்கிறேன். அ ஜிமின் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இரு. எனக்கு ரொம்ப அவசரமா சுச்சு வருது. நான் உடனே வந்துடுறேன். இங்கேயே இரு. டேய் டேய் சொல்லிட்டு போடா. டேய் டேய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜிமின் அப்படியே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம டீ ஒரே ஓட்டமாக ரெஸ்ட் ரூமுக்கு பாத்ரூம்குள்ளே போய் நின்றுக்கிட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ ஜேகே கால் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லு பேபி என்ன இன்னும் நீ வேற ஒருத்தன் ஏன் இப்படி அழுற? ஆமாண்டா ஒர்க்கிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓ பாவண்டா நீ. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன சொல்லு? இல்லை நீ பிளான் போட்டல அது ஆரம்பிக்கிட்ட சொன்னியா இல்லையா? சொன்னேனே. அவன் ஜின்கிட்ட சொல்லி சொன்னியா? ஆண்டா சொன்னேன். அவன் சொல்கிறேன்னு சொன்னான். அவன் சொல்லிட்டானான்னு சொல்லிட்டு கேட்டியா? இல்லையே. ஏன்? ஐயோ ஜிவனுக்கு யோங்கி சேவோன்னு தெரிஞ்சிருச்சு. என்னது? எப்படி? ஜின்னு தான் சொல்லியிருக்கான். ஐயோ யோங்கிக்கு அது தெரியுமா? இல்லை தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா வந்து மண்டையிலே போட்டிருப்பான். ஐயோ போச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஆரன் கிட்ட நீ சொல்லாதனால பார்த்தியா? டேய் நான் அவன்கிட்ட சொன்னேன். அவனும் சரி நான் கேட்குறேன் அப்படின்னு தான் சொன்னான். அவன் அங்கே தான் இருப்பான் பாரு, போயிட்டு கேளு. வரலையா இன்னைக்கு? அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன். சரி நீ போன வை. ஒரு நிமிஷம். என்ன? இல்லை நான் இன்னைக்கு நைட்டு கிளம்புவேன். சரி நீ பத்திரமா வா. நான் காலை கட் பண்ணுறேன். டே உன் பாய் ஃப்ரெண்டா? டே இன்னும் காலை கட் பண்ண போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பக்கம் போக இப்போ இப்போ குடுக்குன்னு ஓடி வந்து ஆரம் மண்டையிலே டங்குன்னு ஒரு தட்டுறாரு. இப்போ ஆரம் ஏன்டா ஏன் இப்போ தட்டுன நீ? இங்கே பாரு நீ எவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சிருக்க தெரியுமா? இது இவங்க தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஏன் என்னாச்சு? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம்ல. ஆமாம் போட்டோம். அதை நீ சின்ன சொன்னியா இல்லையா? ஐயோ மறந்துட்டேன். உன்னெல்லாம் இன்டெலிஜென்ட் தூக்கின்னு வந்து இங்கே அசிஸ்டண்ட்டாக போட்டு வச்சுருக்கான் போகிற. அவனை சாவடினுண்டா. ஐயோ ஏன்டா இப்போ என்னாச்சு? இல்லை இவங்க ஒன்று ஜிவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது தெரிஞ்சிருச்சா? ஆமாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போனேன்னு தெரியல. சரி போயிட்டு நான் அவனை கன்வின்ஸ் பண்ணேன். எதுவும் சொல்ல வேணான்னு கன்வின்ஸ் பண்ணேன். அவன் சொன்னானா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். போ நீ போயிட்டு ஒரு கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பக்கம் நம்ம டீவை அப்படியே உருட்டி அனுப்ப. இப்போது நம்ம டேவும் ஜிவின்கிட்ட ஓடி வந்து அப்படியே சீட்டில் உட்காந்துட்டு ஜிவின் நீ இன்னும் போகலையா? நான் கேட்டதுக்கு இன்னும் எனக்கு ஆன்சர் வரல. நான் எப்படி போவேன்? சரி உனக்கிட்ட ஜின்னு தான் சொன்னானா அவன் சிஓன்ட்டு? ஆமாம் அவன் தான் சொன்னான். அது வந்து நான் கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. நீ ஏன் அன்றைக்கி பஸ்ஸில் பேசும்போது அவன் ஒர்க் பண்ண வந்திருக்கா சிஇஓன்னு சொல்லவே இல்லை? அது வந்து சும்மா தான் நான் சொல்லலை. அவரும் இப்போ ஒர்க் பண்ணி தானே இருக்கார், கொலிக்க தானே இருக்கார். அதான் எதுக்கு சொல்லணும்னு தான் சொல்லலை. உனக்கே தெரியும் இப்போது இவங்க என்கிட்ட க்ளோஸாக பழகுறான்னு. அப்போ இவங்க ஏன் என்கிட்ட இன்னும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லலை? அது வந்து நீ அவர்கிட்ட தான்ப்பா கேட்கணும். சரி நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன நீ இப்படி ஃபாஸ்ட்டாக இருக்க? அது வந்து அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. நீ ஒருத்தன் தான் நல்லா பேசுகிற. மேபி அதனால கூட இருக்கலாம்ல. நீ வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். கொஞ்சம் எதனாவது சேஞ்ச் தேவைப்பட்டிருக்கலாம் அவருக்கு. அதனால சொல்லாமல் இருப்பார். நீ பாட்டு போயிட்டு சொல்லி வச்சிடாத. கம்முனு. ஏன் நான் கேட்டால் என்ன? இல்லை அப்புறம் எல்லாரையும் மாதிரி உங்ககிட்டையும் கோவப்பட ஆரம்பிச்சிடுவார், திட்ட ஆரம்பிப்பார், வேலை அதிகமாக கொடுப்பாரு. எங்களாலே அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்க, பார்த்துக்கோ. எப்படியோ ஒன்று இருக்கா? சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஜிம்மன் எஞ்சி போயிட.
இப்போது ஜிமினையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு டேவும் பின்னாடியே போகிறாரு. இப்போ ஜிமின் போயிட்டு அவருடைய சீட்டில் உட்காந்துட்டு யூங்கியை பார்க்க, இப்போ யூங்கி ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணவும் நம்ம ஜிமின் வேறு எந்த கேள்வியுமே கேட்காம அவர் பாட்டுன்னு பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்ததும் தான் டேக்கு அங்கே உயிர் வருது. இப்போது லன்ச் டைம் ஆகிடுதுடா. சரி, எல்லாருமே லன்ச் டைம் எப்பயும் போல் போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஜிமினும் சரி நம்ம நேற்று அவன் கூட தானே உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி கூடயே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இப்போது அந்த இடத்துல யூங்கிக்கு பின்னாடி பக்கம் டே, சின்ன, ஆரம் 3 பேரும் உட்காந்துட்டு இவங்களையே வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. இப்போ யூங்கி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா? அது ஒன்றும் இல்லை யுங்கி, ஒன்றும் இல்லை. ரிப்ளை ஏதாச்சும் வந்துச்சா? ஆமாம் யுங்கி, அவன் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? நான் அழகாக இருக்கேன்னு சொன்னான். உன்னை பற்றி அவன் எதுவுமே சொல்லலை. நான் அழகாக இருக்கேன்னு சொன்னானே. அப்புறம் என்னன்னு தெரியல, எனக்கு அவனை பார்க்கணும் போலவே இருக்குது யுங்கி. அவன் எப்படி இருப்பான்னு இமேஜின் பண்ண தோணுது. அவன் மேலே லவ் கூடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இது எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ்னே தெரியல. ஃபேஸ் பக்கமாக லவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் இப்படி யூங்கிட்ட புலம்ப. இப்போது யூங்கி என்ன சொன்ன நீ? இப்போது இல்லை, எனக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் தெரியலன்னு சொன்னேன். அது இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. இப்போது நம்ம ஜிமின் தான் யோங்கி இன்னும் 2 நாளில் எனக்கு பர்த்டே. அவனை நான் கூப்பிடவா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது யோங்கி. ஏய், பர்த்டேனா கூப்பிட்டு இப்படி ப்ரப்போஸ் பண்ணி விட்டுரு. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. நானும் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கு யோங்கி. நான் ஒன்று சொல்லட்டுமா? பெட்டர் அவனை கூப்பிட்டு நீயே ப்ரப்போஸ் பண்ணிவிடு. சொல்கிறது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்ல இப்போ ஜிமினும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாரு. இப்போ யோங்கி ஜிமின், நான் இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் நீ வீட்டுக்கு போய்டு, நாளிலேருந்து பார்த்துக்கலாம் சரியா? பஸ்ஸில் போய்டு, வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணு. சரி, சீக்கிரமாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்ல இப்போ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே டெஸ்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேலையை பார்க்குறாங்கடா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ ஒரு 6:30 இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜிம்மினும் இப்போ அப்படியே கிளம்பிட்டு யோங்கி கிட்டே போயிட்டு, யோங்கி நான் கிளம்பிட்டேன், ரொம்ப நேரம் ஆஃபீஸில் இருக்காது சரியா? கிளம்பி வந்துடு, நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட. இப்போது ஜிமின் அங்கேருந்து போனதும் யூங்கி போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாமல் நேராக ஏஞ்சி குடுன்ட்டு சிஇஓ கேபின் இருக்கும் இல்லையா, அந்த கேபின்குள்ளே உள்ளே போக அங்கே உள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி டே, சின்ன, ஆரம்பு 3 பேர் உள்ளே இருக்காங்க. டேவோட ஃபோன் காலில் ஜேகே லைனில் இருக்கார். இப்போது யுங்கி உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ண உடனே எல்லாம் ஓகே தானே யுங்கி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஏன், என்ன பண்ண? எதனால தகராறு பண்ணுறதுக்கு என்ன பண்ணியா என்ன? நான் ஒன்றும் பண்ணலையே. ஆமாம், ஜிமின் கிட்ட நீ என்னை பற்றி என்ன சொல்லி வச்சுருக்க? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை. நீ என்னை சிடு மூஞ்சின்னு சொல்லி வச்சுருக்க அவன்கிட்ட. அவன் என்கிட்ட சொல்லிட்டான். அது போடுற டாமா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு தான் அப்படின்னு இழுக்க. இப்போது யுங்கி லைனில் இருக்க ஜேகே கிட்ட, டேய் மச்சான், உன் ஆளை நான் வேலையை விட்டு தூக்குறேன்னா இல்லையான்னு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல இப்போ அவங்களுக்குள்ள ஒரு டாக் போகுது. இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காரு, இன்னும் பஸ்ஸு வரல. ஸோ அவருடைய அந்த அன்னோன் ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ண. இப்போ ஃபஸ்ட்டு போகிறப்ப எடுக்கவே இல்லை, செகண்டு காலில் அப்படி செகண்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணேன். இப்போது சொல்லு ஜிமின், சாரிடா ஒர்க்கில் இருந்தேன். ஓ சரி, இன்னைக்கு ஓவர் டைமா நீ? ஆமாண்டா. ஏன்?
இல்லை, இன்னைக்கு இவங்கியும் ஓவர் டைம் பண்ணுறானா, அதனால என்ன அவனை வீட்டுக்கு போக சொல்லிட்டான். ஓஹோ! ஓகே, ஓகே. என்ன என்னாச்சு? ஏன் கால் பண்ணியிருக்க? இல்லை, அது வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். ஏன்? என்ன பண்ண? இல்லைடா, என் கம்பெனியோட சிஇஓ இருக்கார்ல, அது என் ஃப்ரெண்டு, அதாவது யூங்கி தான் வந்து கம்பெனியோட சிஇஓவாம். நான் யூங்கிக்கிட்டேயும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கேன். எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது தெரியுமா? ஹலோ ஹலோ, லைனில் இருக்கியா? டேய், ஆ லைனில் இருக்கேன். ஆ இந்த மாதிரி டீ கிட்டேயும் நான் கேட்டேன். டீ தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் இருக்க ஒரு பையன்கிட்ட கேட்டேன். அவன் தான் முதல்ல இவங்க வந்து சிஓ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேட்ரே ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அப்புறமேட்டு நான் டீட்ட போய் விசாரிச்சுக்கிறதுக்கு அப்புறமேட்டு தான் டீ வந்து இந்த மாதிரி சொன்னான். ஆனால் ஏன் இந்த மாதிரி திடீர்னு சிஓலேருந்து கொலிக்கா வேலைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பர்சன் கிட்ட இப்போ அப்படியே விளையாடிட்டுருக்கா. இப்போது அந்த பர்சன், ஜிமின், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன சொல்லு? இல்லை, உனக்கு இன்னும் 2 டேஸில் பர்த்டே இல்லை? எனக்கும் நாளைக்கு லீவு தான். நாளன்னைக்கு உன்னை வந்து பார்க்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீ ஃப்ரீயா? ஏய், நிஜமாவா? ப்ராமிஸா? விளையாடலாம் நீ என்கிட்ட? ஏய், ப்ராமிஸாக தான், உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போகிறேன்? எப்போ வருவா? அது சொல்ல மாட்டேன். ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. ஆஹா, சொல்லவே மாட்டேன். அது சர்ப்ரைஸ். எனக்கு லொக்கேஷன் தெரியும், நான் வருவேன். ஆனால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றதை நான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நீ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்? அதெல்லாம் அப்படி தான். ஓகே, நான் கட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் காலை கட் பண்ண. இப்போது ஜிம்மிக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. இப்போ அவர் வந்து கால் பேசிகிட்டே தான் வீட்டுக்கு வந்திருப்பார். பஸ்ஸு வந்திருக்கோம். ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு பேக்கை தூக்கி உள்ளே போட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, இந்த விஷயத்த எப்படியாவது சொல்லணுமே, யார்கிட்டையும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. ஒரு 1/2 கழிச்சு ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா யூங்கி தான். இப்போ யூங்கிட்ட ஓடி போயிட்டு அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ண. இப்போது யூங்கி ஒன்றுமே இந்த சடன் ஆக்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ ஜிமினே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, யூங்கி உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு அவன் பார்க்க வரேன்னு சொன்னான். இன்னும் 2 நாளில் எனக்கு பர்த்டே அவன் ஞாபகம் வச்சுருக்கான். அவன் வரேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி கிட்ட அப்படியே ஹாப்பியாக அதை ஷேர் பண்ண. யூங்கியும் அதை ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓ அப்படியா, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கியா நீ, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு தூங்கலாம் போயிடுறாங்கடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு கிளம்பிட்டுருக்காரு. இப்போ யூங்கிக்காக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் வீட்டுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணுறதுக்கு அப்படியே நின்றுட்டுருக்கா. பார்த்தா டோர் நாபில் ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுதி வச்சுருக்காரு. எனக்கு வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். ஸோ நீ வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிடு, நான் நாளிலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு யூங்கிக்கு கால் பண்ணேன். பட் யூங்கி கால் அட்டன் பண்ணவே இல்லை. சரி, அவங்க எதனா வேலையில் இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. யூங்கி கொஞ்ச நேரத்துலேயாவது வந்துடுவான், அப்படியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ண. பட் யூங்கி வரவே இல்லை. இப்போ லன்ச் டைமும் வந்துடுதுடா. இப்போ யூங்கி இல்லாதனால இப்போ இவர் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இவர் தனியாக உட்கார இப்போ டி, ஜின், ஆரம், ஜேகேவும் அப்படியே வந்து இப்போது ஒன்றா அவங்க கூட அப்படியே உட்காந்து டேபிள் அப்படியே உட்கார. இப்போ ஜிமின் எல்லோரையும் ஒருக்கா பார்த்துட்டு டிவியை பார்த்து, என்ன எதுக்கு இப்போ இங்கே வந்த? ஜிவன், சாரிடா, நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம். அவர் கொலிக்காக தானே இருக்கார், நீயும் கொஞ்சம் நல்லா பழகுற, மேபி அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். தெரிஞ்சு தான் நீ என்ன ஜாலியாக பழகுற அப்படின்னு சொல்லிட்டு தானே விட்டேன், மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல. இப்போது
சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினும் அதை அப்படியே விட்டுடா. இப்போ ஜேகேவை பார்த்துட்டு இப்போ டிவியை பார்க்க இப்போ டிவி ஜிமின் இது ஜங்குக் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். ஓ, நீங்கள் தான் ஜங்குக்கா? இப்போது இருக்கிற சிஇஓ. குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்ல, "ஆ, ஏம்மா ஐயோ இந்த குட் ஆஃப்டர்நூன்லாம் எனக்குலாம் தேவையில்ல. நானும் கொலிக் தான். அவன் சொன்னான்ற ஒரு வார்த்தைக்காக தான் நானே இப்போ இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். அதுவும் அவனுடைய அசிஸ்டன்ட் மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். சிஇஓவெல்லாம் பார்க்கல. அந்த ஒர்க்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீ அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்காத. நானும் உன்னை மாதிரி தான். உன்னுடைய இதில் வேலை தான். நீ செய்கிற என்ன வேலை பார்க்குறியோ அது இதை நானும் பார்க்குறேன். தயவு செஞ்சு என்னை சாரு கீரன்லாம் கூப்பிட்டு பெரிய ஆள் ஆக்கிடாதா. என் பேர் ஜங்குக். நீ என்ன ஜங்குக்னு கூப்பிடலாம், ஜெக்கேன்னு கூப்பிடலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ சைட்லேயே ஒரு தட்டி ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்ல இப்போ அவரும் அப்படியே அமைதியாகிடுறாரு. இப்போ இவங்க 2 பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இப்போது கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே ஜிமின் கிட்ட, ஜிமின் உனக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏன்? இல்லைடா, நம்ம வேணால் இன்றைக்கி வெளியே போகலாமா? இன்றைக்கி வெளியே வா. நான் வரல. ஏன்? இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது. இப்போ தானே வந்தேன். நீ இப்போயே உனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது? இருக்கிற ஒர்க்கு கொஞ்சம் முன்னாடி முடிக்கணும். ஏன்? இல்லை, அவன் வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னான். எப்போ மீட் பண்ணுறேன்னு சொல்லலையா? அதான் எதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக முன்னாடியே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், என்னது முன்னாடியே வரேன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேள்வி கேட்க, ஜேகே வயிற்றுலேயே ஒரு குத்துறாருட்டி கும்பு நிறுடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேவும் டேவும் சின்ன ஆரம்பி 4 பேருமே ஒரே நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணி, நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஏஞ்சி அப்படி கும்பலாக ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இப்போது அவங்களுக்குள்ள ஒரு டாக் போகுது. இப்போ என்ன 2 நாள் போய் மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கானா? என்னடா இது? நீ வேற இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. கொஞ்ச நாள் அப்லோட் போனதில் என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்கு யாராவது விளக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, இப்போ ஐயோ இவனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது கடலில் எரிஞ்சிட்டு வாங்கடா, இருக்கிற பிரச்சனை தாங்காமல் என்ன தலையை போட்டு குடஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே, நான் உன் பாய் ஃப்ரெண்டா, 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோண்டா, இந்த விஷயத்துக்காக இப்படி கடலில் போய் கொல்றதுக்கு பார்க்குறேன் கல்நெஞ்சுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜங்குக்கா ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒரு ஐடியா இல்லை. இவனுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருச்சோ, அவன் சிஇஓவாக இருக்கான்றது தெரிஞ்சிருச்சோ? ஏன் இப்படி பண்ணுறான்? ஏன் நம்மக்கிட்ட எந்த பிளானுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் அப்படியே டாக்கில் போயிட்டுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் திரும்பி முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கேன். இப்போது திரும்ப ஜிமின், பரவாயில்லடா, ஒரு வாட்டி வாயேன், நீ தான் இங்கே புதுசாக வந்திருக்கான்னு சொல்கிறல, ஒரு புது ஹோட்டலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வரியா அப்படின்னு சொல்ல இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வெளியே கூப்பிடுறாங்க கொலீக்ஸுன்றப்போ கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒத்துக்க இப்போது ஈவினிங் டைம் ஆகுதுடா. இப்போ ஒரு 7:30க்கு தான் ஜிமின் எப்போவுமே கிளம்புவார். பட் இன்றைக்கி ஓவர் டைம் பார்க்குறதுக்காக அப்படியே உட்காந்துட்ருக்க. இப்போ ஒரு 8:45 ஆகுது. அவர் உட்காந்துட்ருக்கிறதுக்கு காரணமே யுங்கி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் யுங்கி வரவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 8:45 போல் கிளம்புறதுக்கு ஏஞ்சிக்க அங்கே ஆல்ரெடி 4 பேரும் கீழே காரோடு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போது ஜிமின் கீழே போனதும் வா ஜிமின், கார் ரெடி ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கே போகணும்? இல்லைடா, நான் தான் ஆஃப்டர்நூன் சொன்னேன்ல உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைம் ஆகிடுச்சு, இந்த நேரத்தில் எங்கே போகிறேன்? நாளைக்கு போய்க்கலாம். ப்ளீஸா, இன்றைக்கி அந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமினுடைய கையை பிடிச்சி இழுக்க, நான் வரவே இல்லை, அட்லீஸ்ட் நான் இவங்கிட்டையாவது சொல்லட்டுமா, அவன்கிட்ட என்ன சொல்ல போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி காரில் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுற. இப்போது கொஞ்ச நேரத்தில் கார்லேயும் எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஆக்சுவலி அந்த கார் வந்து நம்ஜினுடையது. அந்த காரில் நம்ஜின், ஜின்னு, ஜேகே, ஜிவன் இவ்வளோ பேரும் இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு
1/4 மணி நேரம் அப்படியே கார் அப்படியே டிரைவ் ஆகி போயிட்டுருக்கா. இப்போ கொஞ்சம் இந்த சிட்டீஸ்லாம் கொஞ்சம் இந்த பில்டிங்ஸ்லாம் இல்லாத இடம், அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியான பகுதிக்கு போக, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் போய் நின்னுக்கு இப்போ கார் அப்படியே நிற்கா. இப்போது நின்னதுமே, "என்ன இது? இந்த ஹோட்டல்ல முன்னாடி பின்னாடி பார்த்தது கூட இல்லையே!" ஆமாம், இந்த ஹோட்டல் ரொம்ப ஸ்பெஷல். அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. "வா உள்ளே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜிமின அப்படியே கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போக, இப்போ எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா, அங்கே ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டேஜில் நின்று பாடிட்டுருக்காங்க, ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காங்க. ஒரு சில பேர் லவ்வர்ஸ்லாம் கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க, டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுமாரி நிறைய கப்புள்ஸ் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்குது. அதில் போயிட்டு இவங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு, சிரிச்சுட்டு, பேசிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டீக்கு ஒரு கால் வருது. டீ அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே உள்ளே வரா. இப்போது ஜிமின்க்கு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு கால் வருது. இப்போது அந்த காலை அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவங்க வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாரும் அப்படியே வெளியே போயிட்டுருக்காங்க. இப்போது அங்கே பாடிட்டு இருந்தவங்க உட்பட எல்லாருமே கிளம்ப, இப்போது என்ன இது எல்லோரும் கிளம்புறாங்க, என்ன ஹோட்டலை எதாவது க்ளோஸ் பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீ கிட்ட பேசிட்டு இப்போ அந்த காலை அட்டன் பண்ணி இப்போ காதில் வச்சுட்டு, ஹலோ, என்னாச்சு இந்த நேரத்தில் கால் பண்ணிட்டு, என்ன ப்ராப்ளமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலி அந்த கால் வந்து அந்த அன்னோன் பர்சன் தான். ஜிமின் இப்போ அந்த மாதிரி கேட்டதும் இப்போது அந்த பர்சன், ஹலோ ஜிமின், நீ இப்போ இருக்கிற பில்டிங்கை விட்டு கொஞ்சம் வெளியே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது ஜிமினும் ஒன்றும் புரியல. அங்கே இருக்கவங்கள்ட்ட சும்மா அப்படி கையில் மட்டும் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கை காட்டிட்டு இப்போ அப்படியே வெளியே நடந்து வராரு. வந்துட்டு, ஆ வந்துட்டேன், ஏன் சிக்னல் எதுனா சரியில்லையா என்ன? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போது உள்ளே போ அப்படின்னு சொல்ல, இப்போது அவரும், ஏய் என்ன நீ என்ன இப்போ தானே வெளியே வர சொன்ன, என்ன நீ உள்ளே போக சொல்கிற, என்ன பைத்தியம் முடிச்சிச்சா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்க, இப்போது டேய் உள்ளே போனால் போடா அப்படின்னு சொல்ல, இப்போ அவரும் உள்ளே கால் எடுத்து வைக்கிறாரு. வச்ச அடுத்த செகண்ட் பில்டிங் இருட் ஆகுது. ஆனால் அந்த ஸ்டேஜில் அங்கே உள்ளே வந்து அந்த டின்னர் டேபிளுக்கு அதுக்கு அந்த சைட்லாம் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஹால் ஓவரால் எங்கேருந்து பார்த்தாலும் கவர் ஆகும், அந்த மாதிரிப்பட்ட ஸ்டேஜு. இப்போது அந்த ஸ்டேஜை ஒரே ஒரு லைட் எரியுது. அந்த லைட்டுக்கு கீழே ஒரு பர்சன் அப்படிக்கா திரும்பி நின்று ஃபோன் பேசிகிட்ருக்காரு. இப்போது அந்த ஒரு லைட்டில் அந்த ஹாலே கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. இப்போது நம்ம ஜிமினும் உள்ளே போயிட்டு அப்படியே அந்த பர்சனை பார்த்துக்கிட்டே ஜிமின் ஃபோனில் இங்கே பேச, இப்போது இந்த பக்கம், என்ன நான் உள்ளே வந்துட்டேன், என்னாச்சு, அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் ஏறு. ஏய் என்ன சொல்கிற நீ, நாங்கள் வேறு யாரும் நின்றுட்டுருக்காங்க, நீ ஏறு. ஆ என்னமோ பண்ண சொல்கிற நீ, ஏறுடா, இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீவும் ஜின்னெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு, இப்போ அந்த ஸ்டெப்ஸ்லேயும் அப்படியே காலை வச்சு இப்போ படிப்படியாக ஏறி இப்போ அப்படியே முன்னாடி போக, இப்போது அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்கான்ல, அது யாருன்னு தெரியுமா? ஏய் நீ என்ன லூஸா, வெளியே போக சொல்கிற, உள்ளே வர சொல்கிற, அந்த ஸ்டேஜில் ஏற சொல்கிற, அப்போ அது யாருன்னு கேட்குற, எனக்கு எப்படிடா தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் பேசிக்கிட்டே அந்த ஸ்டேஜில் போக, இப்போது ஃபோனில் பேசுகிற வாய்ஸ் நேரில் கேட்குது. அந்த பர்சன் அவருக்கு ஃப்ரெண்டில் இருக்க பர்சன் கிட்டேருந்து வருது. ஜிமினால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இப்போது ஜிமின் காலை கட் பண்ணதும் அந்த பர்சனும் கால்லேருந்து காலை எடுத்துடுறாரு, ஃபோனை எடுத்துடுறாரு. கட் ஆகிடுது அவருக்கும் கால். இப்போ தான் ஜிமினுக்கு ரிலீஸ் ஆகுது, அவன் வந்து இப்போ நேரில் வந்திருக்கான், இதுதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு சுத்தமாக அல்ல. அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடன்னு. ஏன்னா இத்தனை நாள் வந்து ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ டக்குன்னு அந்த பர்சன் நேரில் வரவும் அவ்வளோ சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இத்தனைக்கு இன்னமும் அந்த பர்சன் திரும்ப கூட இல்லை. இப்போ ஜிமின் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த பர்சன் கையில் ஒரு ரிங் பாக்ஸோட இப்படிக்கா திரும்ப, நம்ம ஜிமினுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. இப்போ அந்த ஷாக் ஃபீலோட, யுங்கி நீ
அப்படின்னு சொல்லிட்டு பேச வரா. இப்போ யோகி அந்த ரிங் பாக்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணி ஜிமன்ட்ட அதை காட்டி, "ஆஹ், ஜிமன், அது வந்து நான் இதை லேட்டாக சொல்கிறதுக்கு சாரி. நான் இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனால் நீ நம்ப மாட்ட. அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். யோகி, அப்போ நீ தான் அந்த அது இப்போது என்கிட்ட ஃபோனில்." ம் ஆமாம் ஜிமின், நான் இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனால் நீ இதை கண்டிப்பாக நம்ப மாட்டேடா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜிமின்க்கு அப்படியே கண்ணுலேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. இப்போ அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்து, ஜிமின், நீயே கொஞ்சம் சொல்ல. நான் உன்னை பார்த்த அந்த ஃபஸ்ட் டேவே இத்தனை நாள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் அப்படி சொல்லியிருந்தா நீ எங்கேயாவது நம்பியிருப்பியா? அதனால தான்டா நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜிமினுக்கு கண்ணிலேருந்து டியூர்ஸ் அவ்வளோ ஃபாலோ ஆகுது. நம்ம இவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவர் சும்மா ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு அப்படியே என்ன ஜிமின் நான் ஹக் பண்ண கூப்பிடுற மாதிரி அப்படியே கையை கொஞ்சம் வைடாக இது பண்ணி வச்சுட்டு விரிச்சு வச்சுட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிமின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கா. இப்போ இவங்கியும் சாஃப்டாக அவரை ஹக் பண்ணிவிட்டு அவருடைய பேக் ஹெட்டை அப்படியே லைட்டாக ரப் பண்ணி விடா. இப்போது அந்த ஹக்லேயே ஜிமின் நல்லா அழுதுட்ருக்காரு. இப்போ யோங்கி ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினுடைய சீக்ஸை அவருடைய ஹேண்ட்ஸால் அப்படியே கப் பண்ணிவிட்டு சாஃப்டாக அவருடைய தம்ஸை வச்சு அவருடைய டியர்ஸ் அப்படியே தொடச்சி விடா. இப்போ யோங்கி, ஏய், எதுக்கு இப்போ நீ அழுற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய், என்ன சொல்லுடா. இல்லை, இவ்வளோ நாள் நீ சென்ட் பண்ண மெசேஜை நான் உனக்கு காட்டிகிட்டு இருந்திருக்கேன் லூஸு மாதிரி. இப்போ அதுக்கு தான் நீ இப்போ அழுறியா? இல்லை. அப்புறம் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி அழுதுட்ருக்கேன். நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நீ தானே தெரிஞ்சிருந்தா நான் நான் அப்பயே. ஏய் சிவன், இப்போ என்ன நீ முதல்ல ப்ரப்போஸ் பண்ணலாம் தானே? அது வந்து, ஏய், நீ எனக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கடா. லூஸா நீனு? நீ தான்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நான் போய் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். சரி தான். சரி, நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். காலேஜுக்கு பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு அந்த காலேஜில் அதுதான். நீ அதை பார்த்தியா இல்லையா? டோர்னமெண்ட்டு பார்த்தேன், நான் வந்தேன். அது நேரில் ஃபஸ்ட் டைம் பார்த்த டோர்னமெண்ட் அதுதான். ஏன்? அதில் யாருக்கடி சப்போர்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? அது அது வந்து யாரோ மின்யுங்கி. யோங்கி அது அது அப்போது அந்த யோங்கி இப்போ ஞாபகம் வருதா உனக்கு? அன்றைக்கி என்னன்னு சொல்லி நீ எனக்கு சப்போர்ட் பண்ண? அது வந்து அது அது வந்து யோங்கி ஞாபகம் வருதா? ஆமாம். அன்றைக்கி தான் நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி பார்த்ததுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா வந்து பேசினேன், நீ பேச மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் எப்படியோ பேசிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம்தான் எனக்கு. ஆனால் நீ என்னை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு டே உன்னை பார்த்த உடனே என் பேர் யோங்கி அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ என்ன கண்டுபிடிக்கல. யோங்கி, எனக்கு நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் பாரு. கிட்டேயே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் யாருன்னு கூட தெரியாமல். டேய், சரி, அதை விடு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், என் கூட என் லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்டாக இல்லாமல், ஆன்லைன் ஃப்ரெண்டாக இல்லாமல், ஒன் சைட் லவ் வச்சுக்காமல், பாய் ஃப்ரெண்டாக இல்லாமல் என் லைஃப் பார்ட்னராக என் கூட இருப்பியா? அது 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 வந்து யோங்கி, அது வந்து அது என்ன?
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இவங்க இந்த இதெல்லாம் வேண்டாம், நேராக நம்ம மேரேஜே பண்ணிக்கலாமா ப்ளீஸ், எனக்கு இதுக்கு மேலே நான் லேட் பண்ண விரும்பலை. நான் உன்னை ஃபோன்லேயும் உன் கேரக்டர் பார்த்துட்டேன், நேர்லேயும் உன் கேரக்டர் பார்த்துட்டேன், எனக்கு ரெண்டுமே ஓகே தான். இந்த டேட்டிங்கு இது அது எதுவுமே வேண்டாம், ப்ளீஸ் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக்லேயே கேட்க இவங்கியும் ஹக்கை பிரேக் பண்ணாமல் அவர் அப்படியே டேய் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுறத அக்செப்ட் பண்ணிடா, அதுக்கப்புறமேட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை இப்பயும் அக்செப்ட் பண்ணிட்டேன், என்னை நீயே வச்சுக்கோ, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. இப்போ யோங்கியும் ஒரு 10 செகண்ட் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமனுடைய ஃபிங்கர்ஸில் அந்த ரிங் அப்படி போட்டு விட்டுட்டு இப்போ ஜிமனுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண ஜிமன் கையில் இருக்க ரிங்கை பார்த்துட்டு இப்போ யோங்கியை பார்த்து முறைச்சிட்டு இவ்வளோ நாள் பக்கத்தில் இருந்துட்டு யாருன்னு கூட தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இப்போ ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு நீ எங்கே கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கியோட காலரை பிடிச்சி அப்படி கிட்ட எடுத்து அப்படியே லிப்ஸை அட்டாச் பண்ண இப்போ யோங்கியும் அந்த க்யூட்னஸில் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சாஃப்டாக ஒரு கிஸ்ஸை கொடுக்க இப்போ கீழேருந்து ஒரு குரல் டேய் 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 நிறுத்துங்கடா, விட்டா இங்கேயே ஃபஸ்ட் நைட்டை முடிச்சிடுவானுங்க போல், போதும் போதும் நிப்பாட்டுங்க கொஞ்சம், அப்படிக்கா வீட்டுக்கு போய் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கெல்லாம் மிச்சம் மிச்சம் வைங்கடா, மிச்சம் வைங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்க இப்போது அப்படியே பேசிகிட்டே அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறாங்கடா. இப்போ எல்லாருமே ஆரம்புடைய கார்லேயே வந்தபடியே இப்படி போக இப்போ ஜிமின் மட்டும் யூங்கியோட பைக்கில் அப்படியே ஏறிட்டு இப்போ போக இப்போது யூங்கியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு போகிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே யூங்கியோட வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடா. இப்போ யூங்கி பைக்கை போய் பார்க் பண்ணிடுறாரு. ஜிமன் அந்த பக்கம் போயிருப்பாருன்னு பார்த்தா அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமே நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ யூங்கி ஜிமன்ட்ட உனக்கு ஓகேனா நீ இங்கேயே இன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு யூங்கி கிட்டே போய் நின்றுக்கா. இப்போ யூங்கி டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதும் ஜிமின் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வீடெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ யூங்கி ஜிமின்ட்ட ஜிமின் இங்கேயே இரு, வேணும்னா போய் பக்கத்தில் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. இல்லை 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 என் கீ ஆஃபீஸில் இருக்குது, நான் பக்கத்துலலாம் போகல, இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இப்போ யூங்கியும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுறாரு. இப்போ ஜிமனும் யூங்கி போகிறத அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இப்போது யூங்கியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் ஜிமனுடைய குரல் யூங்கி குளிச்சுட்டு இருக்க பாத்ரூம்க்கு வெளியே இருந்து கேட்குது. யூங்கி இதுதான் உன்னுடைய ரூமா? ஏய் நீங்கள் என்னடா பண்ணுற யார் ரூமில்? சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். சுற்றி பார்க்குறியா, இப்போ வந்து சுற்றி பாருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஜிம்மன் அப்படியே கூட உள்ளே இழுத்துக்கா. இப்போது யூங்கி ஜிம்மனை டக்குன்னு இழுத்ததும் ஜிம்மன் போயிட்டு குளிச்சுட்டு இருந்த யூங்கியோட வெட்டான செஸ்ட்டில் போயிட்டு அப்படியே விழ இப்போ யூங்கி டவலோடு நின்றுட்டுருக்காரு. இப்போ யுங்கி ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணி கரெக்டாக ஷவருக்கு கீழே நிற்க வச்சுட்டு ஷவர் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஜிமின் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு யோகி இங்கே பாரு, என்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, நீ இப்படி பண்ணணும் அப்புறம் வேறு என்னத்தை போடுறது, முதல்ல ஷவர் ஆஃப் பண்ணு. டேய் ஏன் கூட இருக்கிற உனக்கு எதுக்குடா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜிமினுக்கு அப்படியே ஒரு ஷை ஆகிடுது. இப்போ யூங்கியை யோசிக்காம நெக்கை பிடிச்சி கிட்ட எடுத்து அப்படியே ஒரு கிஸ் பண்ண இப்போது யூங்கியும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்க போட்டிருக்க ரெஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ண இப்போ யூங்கி ஜிமனுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே வார்னிங் கொடுக்காம இன்சர்ட் பண்ண இப்போ ஜிமனுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் ரொம்ப வலிக்குது, பட் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே அதுக்கு அப்படியே அடாப்ட் பண்ணிக்கா. இப்போ யூங்கி அவருடைய
இன்சர்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு பொசிஷனை வந்து நிற்கா. இப்போ ஜிமினை பார்த்துட்டு அப்படியே பெர்ன் பண்ணி அவரோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜிமின் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, யோங்கியா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், கொஞ்சம் ஜென்டலாக பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இப்போ யோங்கியும் உன்னை நான் எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன்டா, வலிச்சா பொறுத்துக்கோ அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண, இப்போது ஜிமின்க்கு வலிக்குது, இருந்தாலும் அவள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. இப்போது யோங்கியும் ஜிமின் ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்த்துட்டு இப்போ அப்படியே லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஃபுல் லென்த்தை இன்சர்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணாமல் ஜிமின் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படியே இருக்கா. இப்போ ஜிமினும் யோங்கியா மூவ் பண்ணு, ஓகே தானடா நீ, நான் ஓகே தானே மூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போது யோங்கியும் ஓகேன்னு ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணா. இப்போ ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி பெயினாக இருந்தாலும் இப்போது ஜிமின் யோங்கிட்டா, யோங்கி வலிக்குது, வலிக்குது, கடிக்காத, நீ ஃபாஸ்ட்டாக பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இப்போது யோங்கி ஜிமினுடைய நெக்கில் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் கேட்குற மாதிரி இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணா. இப்போ ஜிமினும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது யோங்கியும் ஆஸ் யூ விஷ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குற அளவுக்கு யோங்கி வந்து பண்ணுறாரு. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டுருக்கா. இப்போது அப்படியே ஒரு 5 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்காங்க. இப்போது ஜிமின் யோங்கி கிட்ட, யோங்கியா சொல்லு பேபி, நீ ஏன் என்கிட்ட சிஓவாக இருக்கான்னு சொல்லாமல் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு அப்படியே என் கூட இருக்கிற நீனு, எதுக்காக நீ முதல்ல எம்ப்ளாயாக வந்த? அதுவா, உன் கூட இருக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, அதுக்கு எப்படி பிளான் போடுறதுன்னு தெரியல, அதான் நீ இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வரும்போது உன்னை பார்த்தேன், என்னுடைய அசிஸ்டண்ட்டை வச்சு உனக்கு இன்டர்வியூ எடுக்க வச்சு உன்னை பாஸ் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் உன் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் பேசாமல் கொலிக்காக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதான் என் ஃப்ரெண்டு ஜேகேவை மாட்டி விட்டு உன் கூட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஜிமினும் இவங்கிட்ட செஸ்லேயே ஒரு அடி அடிச்சுட்டு திருட்டு பையன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ இவங்கியும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்வீட்டாக ஒரு ரொமான்டிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தூங்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம யோங்கி ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. நம்ம ஜிமினும் பொறுமையாக ஏஞ்சி அப்படியே யோங்கியை பார்க்க அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. யோங்கி நீயா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, இப்போது யோங்கி வந்து டெய்லியும் ஜிமின் பார்த்த வரைக்கும் சும்மா நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவார். இப்போது அதான் ஜிமினுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அவர் எப்பயும் போல் டெய்லியும் சிஓக்கு எப்படி கோட் சூட் போட்டு டீசெண்டாக அழகாக போவாங்களோ அதே மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக ரெடியாகி நின்றுட்டுருக்கா. யோங்கியை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே பெட்லேயே வாயை பொழந்துட்டு நிற்கா. இப்போ யோங்கி, என்ன பேபி ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இரு, என்னை விட்டு எங்கே போகிற, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஏஞ்சிக்க முடியாமல் ஏஞ்சி போயிட்டு எப்படியே கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பும் போதெல்லாம் இவங்க பார்த்து பார்த்து சிரிச்சிட்ருக்காரு, ஜிமின் நடக்கிறது போகிறது வர்றது எல்லாத்தையும். இப்போது அங்கே ஒரு க்யூட் ரொமான்ஸ் ஒன்று நடக்குது. இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. எப்போவுமே பைக்கில் போன யோங்கி இன்றைக்கி கார் எடுக்கவும் ஜிமின்க்கு அதுவும் ஒரு பக்கம் அப்படியே யாரா இவன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது அவர் கார் எடுத்துகிட்டு போக இப்போது யோங்கி ஜிமினையும் கார்லேயே கூப்பிட்டு போகிறாரு. இப்போது நேராக போயிட்டு ஆஃபீஸில் அப்படியே கார் அப்படியே ஒரு பக்கம் பார்க் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா அப்படி நடந்து போக ஜிமின் அப்படியே அவருடைய இன்விசிபிள் ஹேர் அப்படியே பின்னாடி அப்படியே சும்மா அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே சீன் போட்டு நடக்கிற மாதிரி யோங்கியோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, நான் சிஓவோட ஒய்ஃபுடா அப்படின்ற மாதிரி அப்படியே திமுறாடி உள்ள நடந்து போயிட்டுருக்கா. எல்லோரும் அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்க மொத்த பேருக்கும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது. இப்போது அங்கே அதுமாரி இவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு அங்கே டீக்கு ஜேகேக்கு எல்லோருக்கும் ஒரு நிமிஷம் அப்போடா எப்படியோட ஒன்று சேர்ந்துட்டானுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவனுங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க 4 பேர் அந்த பக்கம் யோசிச்சுட்ருக்கா.
இப்போது இவங்க 2 பேரும் இந்த பக்கம் அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கடா. இப்போது நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.